மாங்காய் காலம் வந்துருச்சு. ஸோ அதனால இனிமேல் மாங்காய் சித்திரம் பண்ணி சாப்பிடணும். அது இப்போ ஒரே ஒரு மாங்காய் மட்டும் தான். அந்த ஒரு மாங்காய் நல்லா தூவி. ஸோ இன்கேஸ் நம்ம பசங்களுக்கு நைட் சாப்பாடு மிச்சாச்சுன்னா கூட காலையில் ஏஞ்சி அது விசிலடிக்காம காலையில் ஏஞ்சி அந்த சாப்பாடுல சித்திரானோ இல்லை புளியோகரை ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு நாசம் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு போனால் நல்லது தான். நமக்கு ஏன் தெரியும், வெளியே நைட் சாப்பாடு கூட அவங்க தாளிச்சு கொடுக்கும். இடத்துலேருந்து ஒருத்தர் சோறு எடுத்து சாப்பிட்டு நிற்கிறார், ஒழிச்சு ஆல்ரெடி சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கோம், வச்சிருக்கோம் சூடு. ஸோ ஆக்கி வச்ச சாப்பாடை இப்படி எடுத்துட்டு டைம் பாஸ் கேட்டு சாப்பிடணும். நம்ம துருவியாச்சு. ஸோ பாருங்க இதை பக்கம் வச்சு ஓகே ஓகே ஃபீல் பண்ண தெரியுதுனாலே நமக்கு ஃபீல் பண்ணி எப்படி பண்ணணும் கட் கொடுக்கணும். ஸோ இது சென்டரில் முக்கியமாக எடுக்கணும். ஓகே ஏன் சென்டரில் இருக்கு போட்டா என்ன சொல்லுவாங்க, கிட்னி ஸ்டோன் வரும் சொல்லுவாங்க, தண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது இப்படி எடுத்துக்கணும். போட போடு மம்மி மாதிரி 1 2 3 4 5 தூரமாக இருக்கணும். பண்ணுறேன். ஓகே தெரிஞ்சு போச்சு இல்லை இது நான் ஒரு கீழே ஊற்றி விழுதுற மீனோட பிடிடா ரெண்டும் சேர்த்து அப்படி கிடையாது ஜெயன். ஓ நீ இது சாட்டல் பெட்டி லைட் டைன் கடவுளே முருகப்பா. ஏய் சரமதே டைட்டா வை, கொஞ்சம் பின்னாடி வா. அப்படியே அப்படியே பண்ண ப்ராக்டிஸ் வரும். அப்படி நான் அங்கி போதும் திருப்பி இப்போ திருப்பியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோ. இப்படியா கட் பண்ண உங்களுக்கு லைட்டாக செட் பண்ண பழகிடலாம். இது வலிக்குது அது வலிக்குதுன்னு உட்காரக்கூடாது. ஐயோ இது கட் பண்ணுமா இப்படி பண்ணுமா அப்படி பண்ண மாட்டேன். ஷேப் எப்படி இருந்தாலும் சோறு ருசியாக இருக்கணும். புரியுதா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓ கண்ணில் தண்ணி போதும், தண்ணி எரியுதாமா. கையால் வெளிக்கு ஏற்றி விடுங்க ஸ்டோவை. ஊற்று ஊற்று மூடி வச்சுடு. கடுகாது எங்க பாருங்க, கடுகு பத்தி என்ன எடுக்கலாம் தெரியுமா? பெப்பர் எடுக்கலாம். எடு பக்கத்துல வச்சு போடு. எப்பவுமே கடுகு பக்கத்துல வை, தூரமா கீழே உழுதுற போகுது. ஒரு ஸ்பூன் போடு. போடு. சீரகம் இருக்க பக்கத்துல சீரகம் போடு. கட்டு அதான் போடு. போதும் போதும். அப்புறமா கரைசியில் கொஞ்சம் போட்டாச்சு. ஸோ அப்படியே பச்சை மிளகா ஒரு 3 தேவையான காத்துக்கு ஸ்லோ பண்ணி அச்சா கலப்பர் போட்டாச்சு. கலக்கணும். அப்படியே ஓடிடாத, ஒன்றும் ஆயிடாது. இத்தினு பட்டா இதெல்லாம் சட்டச்சோட்டா இதெல்லாம் கற்றுக்கணும். இதுக்கெல்லாம் பயந்தா எவ்வளோ போயிருக்கணும். 1 கிலோமீட்டர் தூரமாக போகிறேன். வெங்காயம் எடுத்து போடு. வெங்காயம் போட்டு கழிச்சிக்கணும். வெங்காயம் போட்ட உடனே வந்து அடுத்த பொருள் போடுறோம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ப்ரௌனிஷ் ஆகணும். எதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். அது பாருங்க எக்கு தண்டி எது மேலே நின்று நிற்கிறான். ஸோ ப்ரௌன் ஆயிடுச்சு லைட்டாக. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் எப்போனா சீக்கிரமாக வேகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கினா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். ஓகே இப்போ நான் அப்புறம் போட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இன்னும் பறக்கிற அளவுக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஓகே இந்த ஃபைனல் டச். வாவ் பார்த்தாலே வாய் வரும். சரிங்களா? மம்மிக்கு போடுங்க. உங்களுக்கு ஃபைனலி மாங்காய் கொத்து வந்து சாப்பாடு போட்டுட்டு கலக்கல பிரச்சனை ஒயிட் ரைஸ் போட்டுக்கிட்டு சைடில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் எதிராக மஞ்சள் தூள் கரெக்டாக கரெக்டாக தெரியுமா? வர்றேன் என் பையன் மஞ்சள் தூள் தான் கலக்கிட்டு கொஞ்சம் தூள் போட்டு மாங்காய் ரைஸா சாப்பாட்டில் உப்பு இருக்குது போடு. ஸ்கூலில் தான் எடுப்பாங்க. லைட்டன்ஸ் வில் டேக் இந்த ஹேண்ட். அப்படியே தூவி நாங்கள் போடுவோம் கையிலேயே. இதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துருவோம். இப்போ தான் வந்துட்டு கட்டணம் இருக்காரு ஸ்கூலில் இருக்காரு. கலக்கி ஃபைனல் நாங்கள் ஸ்கூலில் போடுவோம். புக்கை வச்சுட்டு பீஸா புக்கை வச்சுட்டு ஸோ இதான் ஃபைனல் லுக். ஸோ எப்படி பார்க்கலாமா? நம்ம சூடாக்கு இதுலயே கை வச்சு கலக்குறீங்க. இது சூடு உங்களுக்கு வச்சு ஓகே விசிட் சூப்பர். ஓகே அவன் கைப்பட்டாலும் சூப்பர். அதனால யாராவது சமையலுக்கு யாராவது ஆள் கம்மி என் பையனை கூப்பிட்டுங்க. அவன் கைப்பட்ட சூப்பராக வரும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.